Hi friends, welcome to my channel. இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த vlog வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கே. இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை தனியாக ஒரு மவுண்டன்லேயோ ஒரு கார்ட்லேயோ சோலோவாக கேம்பிங் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் என்னோடய ஒய்ஃபோட வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பேராக தனியாக ஒரு மவுண்டனில் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் நிறைய வீடியோஸ் செக் பண்ணி பார்த்துட்டேன், எதுவும் இல்லை. யாராவது அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த vlog-ஐ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி கேம்பிங் பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை கண்டிப்பாக வரும். இன்கேஸ் அப்படி வந்ததுன்னா அதுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் இன் பிட்வீன் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், பீமன் ஃபால்ஸ்லாம் போயிட்டு வந்துட்டோம். வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு இங்கேயே வந்து ஆர்டர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு என்ன டிஃபன் வேணும்னு சமைச்சு கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து பொங்கலும் இட்லியும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஸ்பாட் இருக்குது உங்களுக்கு. வெளில வந்தீங்கன்னா இதான் எங்கள் ரூமு. இங்கேயே ஆப்போசிட்லேயே நீங்கள் சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக ஒரு காலையில் ஒரு 10லேருந்து ஒரு மணி வரைக்கும் அப்படி எப்படின்னு திரிஞ்சு அலைஞ்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். எதுக்குன்னா வந்து ரொம்ப நாள் கழித்து கேம்பிங். ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக கேம்பிங் பண்ணுன்ட்டு நான் ரொம்ப விசாரித்து பார்த்தேன். எங்கேயுமே சரியாக செட் ஆகலை. செட் ஆச்சு, நிறைய பேர் பண்ணலாம் அப்படின்னாங்க. பட் வந்து ஒரு இடம் தான் எங்களுக்கு செட் ஆச்சு, நானும் ஒய்ஃபும் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே வந்து போலூர் போகிற வழியில் பக்கத்துலேயே நாங்கள் தங்கின இடத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே வந்து போலூர் போகிற வழியில் வந்து ஒரு மவுண்டன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஃபார்மர் வந்து அவரோட ஸ்பேஸ் வந்து தராரு கேம்பிங்க்கு. சூப்பரான ஒரு ஸ்பாட்டு. இன்றைக்கி நைட் அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். அவரோட வீடும் இருக்குது, ப்ளஸ் அவரோட நிலம் வந்து மலை மேலே இருக்குது. ஸோ சாமை இதெல்லாம் போட்டிருக்காங்க, விளைய வைக்கிறாங்க. அந்த இடத்துல தான் இன்றைக்கி கேம்பிங் பண்ண போகிறோம் நைட்டு. ஸோ அதுக்கு தேவையான பொருள், ஏதாவது சமைக்கிறதுக்கான தேவையான பொருள்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. கேம்பிங் வித் கேம்ப் ஃபயர். கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அவரோட வீடே வந்து இங்கே சூப்பராக இருக்குது. ஒரு பெரிய நல்ல இடம், மாடு கோழி பன்னி கூட வச்சுருக்காரு. பெரிய ஒரு ஸ்பேஸு. அது இல்லாமல் மலை மேலேயும் விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த இடம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வீடு காமிக்கிறேன், அப்புறம் எந்த மலையில் தங்க போகிறோம் அப்படின்ற மலையை வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ஒரு வீடு. இது ஃபுல்லாகவே ஒரு நிலம் தான். இதெல்லாம் ஃபுல்லாகவே கீழே கேம்பிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த இடத்துல செட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ ஃபுல்லாகவே அவரோட ஸ்பேஸ் தான். நல்லாயிருக்கு. இது பாருங்கள், ஃபுல்லாக நீங்கள் அங்கெல்லாம் ஃபுல்லாகவே விவசாயம் தான் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேயே ஒரு நல்ல வியூ இருக்குது. அப்படியே இப்படி வந்தோன்னா இங்கேயும் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. மாடு எல்லாமே இருக்குது. என் பைக் நாங்கள் தான் விட்டுருக்கேன். ஸோ இதுதான் இவரோட ஸ்பேஸ். நீங்கள் கீழே பண்ணணும். இதுதான் இப்போ மேலே கேம்பிங் பண்ணணும்னா எந்த இடத்துல நாங்கள் நைட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது தெரியுது பாருங்கள், அந்த இடம் தான். இங்கே ஃபங்க்ஷன் தான் தெரியும், ஆனால் செம்ம ஹைட்டு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் சிட்டி அப்படியே ஃபுல் ஜவாது ஹில்ஸே தெரியும் உங்களுக்கு. போய் பார்த்துட்டு வந்தோம், ஸ்பேஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். சேஃப்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. நைட் போனதுக்கப்புறம் எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸுன்றது நான் சொல்கிறேன். ஓகேவா?
கைஸ் இப்போது ஈவினிங். ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கேன். இங்கே தான் வந்து நாங்கள் டென்ட் பிச் பண்ண போகிறோம். இங்கெல்லாம் ஃபுல்லாக சாமை வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இது என்ன இடம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சீரியஸாகவே கண்டிப்பாக உங்களுக்கு வர தோணும். திருப்பி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ தான் சன் செட் ஆச்சு பாருங்கள். பக்கா கிளிஃபில் இருக்கும். இங்கேருந்து கீழே அப்படியே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மலை தான், டாப்பில் இருக்கும். ஜூம் பண்ணி பாரு. இங்கேருந்து உங்களுக்கு ஏலகிரி மலை வந்து கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சுது. இப்போ வந்து மேகெல்லாம் மூடிடுச்சு. அந்த இடத்துல இந்த மலை இருக்குல்ல, 1 2 3, அதுக்கும் பின்னாடி வந்து ஒரு லேயர் இருக்குது. அதுதான் வந்து ஏலகிரி மலை. சுற்றி மலை, சுற்றி மலை. கைஸ் இப்போ வந்து சொல்லவே முடியல, செமையாக இருக்க எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டென்ட்டு, இங்கே எங்கள் பொருள்லாம் வச்சுக்கிறது ஒரு டென்ட் போட்டிருக்கோம். ஸோ டீ கம்மி பண்ணிக்கோ. நாங்கள் எங்களோட கேம்பிங் ஸ்டவ் வச்சு சிக்கன் பண்ணிகிட்ருக்கோம். ஹாய் கைஸ், குட் மார்னிங். டைம் வந்து 5:30 ஆகுது. ஸோ வெளியில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நைட் ஃபுல்லாக மழை பெஞ்சுது, எப்படி இருக்குன்னு தெரியல. நைட் நான் 12 மணிக்கு போய் பார்க்கும்போது பயங்கர மிஸ்டாக இருந்துச்சு, எதுவுமே தெரியல. ஓரளவுக்கு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ஃபுல்லாக தண்ணி ஆயிருக்கு. வாவ், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பௌர்ணமி நிலா கூட இன்னும் போகல. ஆக்சுவலாக பௌர்ணமின்றதே எங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியும். நேற்று ஃபுல்லாகவே வெளிச்சமாகவே இருந்தது. கைஸ் பாருங்கள் எப்படி இருக்கு, கொஞ்சம் கிளியராக இருக்குது. இப்போது நைட்லாம் பயங்கர மிஸ்டாக இருந்தது. ஸ்லிப்பர் போட்டுக்கலாம். ஸோ இந்த டென்ட்டில் வந்து தான் நான் சொன்ன மாதிரி எங்களோட திங்ஸ்லாம் வச்சுருந்தோம். எப்படி இருக்குது பாருங்கள். ஐயோ சமைச்சல்னு இருக்குது, குளிருது. இதுதான் எங்களோட டென்ட்டு, நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். கேம்ப் ஃபயர்லாம் அணைஞ்சிருக்கு நேற்று பெஞ்ச மழையில்.
இன்னும் கொஞ்சம் விடியட்டும், செம க்ரீனரியாக இருக்கும். அங்கே பாருங்க ஆப்போசிட் மேலே நிலா, உங்களுக்கு தெரியுதா? டைம் வந்து இப்போ 5:30 5:45 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன், சரி இந்த வியூ கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்ட்டு. சன்ரைஸ் வந்து இந்த பக்கம் தான் ஆகும். ஸோ நம்ம அப்போ வந்து இந்த வியூ வந்து தாறுமாறாக இருக்கும். இன்னும் ஒரு 1 hour வெயிட் பண்ணி பார்ப்போம். ரோடு ஆக்சுவலாக அங்கே இருக்குது, இந்த மரம் பார்த்தீங்களா, அதான் நாங்கள் வந்த ரோடு. அப்படி வந்து இப்படி வரணும். நேற்று இந்த இடத்துல தான் இருந்தோம் அப்படின்னு நினச்சே பார்க்க முடியல. நைட்டு அவ்வளோ ஒரு இருட்டு, கொஞ்சம் வெளிச்சம் இருந்தது, அப்புறம் போக போக வெளிச்சம் ஓரளவுக்கு இருந்தது. சீரியஸாகவே இந்த மலையில் நாங்கள் 2 பேர் மட்டும் சரியான எக்ஸ்பீரியன்ஸு. வீடியோவே எனக்கு ஆஃப் பண்ண தோணல, ஏன்னா அப்படி இருக்குது அழகாக. அன்றைக்கி மார்னிங் ஒரு 9 o'clock 9:30க்கெலாம் கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம் அன்றைக்கி நைட் கேம்பிங். ஸோ வரும்போது வந்து நாங்கள் வேறு ஒரு ரூட் எடுத்தோம். எங்களுக்கு கேம்பிங் அரேஞ்ச் பண்ண அந்த விஸ்வான்றவர் வந்து நமக்கு வேறு ஒரு ரூட் சஜஸ்ட் பண்ணியிருந்தார். அமிர்தி ஃபாரஸ்ட் அந்த ரூட்டை போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காட் செக்ஷன் சீரியஸாகவே வேறு லெவலில் இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மவுண்டன்ஸ். அது மட்டும் இல்லைங்க, இங்கே பயங்கரமான ஏர்பின் பென்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ரிஸ்க்கும் கொஞ்சம் அதிகம். ஸோ கொஞ்சம் மெல்லமாக தான் போக முடியும். ஒரு 35 to 40 kilometers மெயின்டைன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனதுக்கு காரணமும் இந்த வழியை ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணியிருக்கேன், நீங்களும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. கேம்பிங் வரைக்கும் நீங்கள் பார்க்கணுனாலும் பார்த்துக்கலாம், இல்லை மேல் கொண்டு கண்டினியூ பண்ணலாலும் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த வழி வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இன்கேஸ் நீங்கள் ஜவ்வாது மலை போயிட்டு சென்னை ரிட்டன் ஆகிறீங்கன்னா இந்த வழியை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வர வழியிலே உங்களுக்கு ஒரு அமிர்தி ஜுவாலஜிக்கல் ஜூ கூட இருக்குது, அதையும் பார்த்துட்டு நீங்கள் வேலூர் வழியாக சென்னைக்கு வந்துடலாம். இன்கேஸ் நீங்கள் ஜவ்வாதில் கேம்பிங் பண்ணணுன்னா அந்த டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கிறேன். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய க்ரௌட் வந்தாலும் அவர் வந்து கேம்பிங் வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு, இன்க்ளூடிங் ஃபுட்டு. ஸோ அவர் ரீச் அவுட் பண்ணுங்கள் நீங்கள்.